ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெனஸ்டே. நம்ம டெய்லி வெதரை மட்டும் குறை சொல்ல முடியாது, நம்ம வாயும் கொஞ்சம் சொல்லணும். எதுனா ஒரு 2-3 நாள் வெஜ்ஜு சாப்பிட்டா 3ஆவது நாள் கண்டிப்பாக கறிமீனை தான் தேடுது. அதில் சிம்பிளாக சிக்கன் மட்டும் வாங்கி கிரேவி அண்ட் சிக்கன் 65 மாதிரி பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பெப்பரு, சால்ட்டு போட்டு, இது என் தம்பி வந்து ஒரு மசாலா வாங்கிட்டு வந்திருந்தான். பேப்ரிக்கா மசாலா அப்படின்னு சொன்னால், சிக்கனு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஃப்ரை பண்ணலான்னு சொன்னான். ஐயோ, அது பயங்கர சுமார் மூஞ்சி குமாராயிடுச்சு. நார்மலாக நம்ம வீட்டில் நம்ம 65 டேஸ்ட்டை விட இது ஏதோ சீஸ் ஃப்ளேவர்லாம் வந்து, அதுவும் கோட் சீஸ் ஃப்ளேவராக அந்த டப்பாவில் என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கோன்னு கூட தெரியல. சரி, வாங்கிட்டு வந்து 3 மாதம் மேலே ஆச்சு. எக்ஸ்பைரி எதுவும் ஆயிரப்போகுதுன்னு சொல்லி திறந்து போட்டு பார்த்தா அப்படித்தான் இருந்துச்சு. சரி, என்ன பண்ணுறது, பொரிச்சாச்சு, சாப்பிடவும் செஞ்சாச்சு. ஒயிட் ரைஸ் கூட யூஸ்வலாக சாப்பிட்ற காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸு, ரசம், சிக்கன் 65, அந்த சிக்கன் குழம்புல உள்ள அந்த கிரேவி மட்டும் வச்சுப்பேன். அண்ட் செகண்ட் ரவுண்டுக்கு தயிர் ஊற்றி சிக்கன் 65 அந்த கிரேவி மட்டும் வச்சு சாப்பிடுவேன். நம்ம ஒரு மசாலா போட்டு செஞ்ச சிக்கன் 65 டேஸ்ட் சிக்கன் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு. அதனால இந்த சிக்கனுக்கு அந்த பேர் வைக்கக்கூடாது, வேறு எதுனா ஒரு பேர் வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுவீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.